நாம பார்க்க போறது பால் பிராண்டன். பிரமிடாலஜி அப்படின்னு இன்னைக்கு ஒரு துறையே வளர்ந்துருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணங்கள்ல பால் பிராண்டனும் ஒருவர். எகிப்து உள்ள பிரமிடுக்குள்ள போய் அங்க என்ன இருக்கு, அந்த அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறத சொன்னவர் பால் பிராண்டன். நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கோயில் கோபுரங்கள் எல்லாமே அந்த பிரமிடினுடைய அடிப்படையிலேயே இருக்கும். மகாபலிபுரத்துல உள்ள ஒரு கோயில் கூட பாத்தீங்கன்னா பிரமிடு மாதிரியே இருக்கும். அதாவது அந்த ஸ்ரீ சக்கரம்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஊர்ல 43 முக்கோணங்கள் ஒண்ணு சேர்ந்த மாதிரி இருக்கும். அந்த முக்கோணங்கள் இணையக்கூடிய புள்ளிகளை எல்லாம் ஒண்ணு சேர்த்தீங்கன்னா 108 புள்ளிகள் நமக்கு வந்து கிடைக்கும். இன்னைக்கு உலக நாட்டுல உள்ள எல்லா நாணயங்களை விட ரொம்ப சக்தி வாய்ந்த நாணயமா அமெரிக்க டாலர் பேசப்படுறதுக்கு என்ன காரணம்னா, அந்த யூஎஸ் கரன்சி அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீ சக்கரத்தை வச்சிருப்பாங்க. இந்த பிரமிடினுடைய தத்துவம் வந்து அதுல வச்சிருப்பாங்க. அப்படி அதற்கு ஒரு சக்தி இருக்கு. ஒரு சின்னதா ஒரு பிரமிடு மாதிரி வீட்டுல செஞ்சு அதுல 1/3 பங்கு இருக்கிற மாதிரி இடத்துல கிழக்கு இருந்து வடக்க பார்க்க நீங்க ஒரு சின்ன பிளேடை வச்சா கூட அது தினம் தினம் அது வந்து ஷார்ப் ஆகி அது வந்து மழுங்காத அளவுக்கு ஆயுசு முழுக்க நீங்க அதை வச்சு நீங்க சேவ் பண்ணலாம். அந்த அளவுக்கு கூர்மையானதா அது இருக்கிறத இன்னைக்கும் நீங்க வீட்டுல ட்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட அளவுல நிகர கரெக்டா வைக்கப்பட்ட செய்யப்பட்ட ஒரு பிரமிடை வீட்டுல உள்ள எலக்ட்ரானிக் உபகரணங்கள் மேல வைக்கும் போது அது பழுதே ஆகாம இருக்கு. அப்பேற்பட்ட சக்திகளையும் இன்னைக்கும் கண்கூடா நம்ம சில விஷயங்கள்ல பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு பிரமிடுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வந்து உணர்ந்திருக்கிறோம்னு சொல்லலாம். அந்த பிரமிடுக்குள்ள போய் பண்ணணும்னு ஆராய்ச்சி பண்ணவர் தான் இந்த பால் பிராண்டன். அதாவது மாவீரன் நெப்போலியன் வந்து எகிப்தை வந்து கைப்பற்றிய பிறகு அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்ததே அந்த பிரமிடுகள் தான். அந்த பிரமிடுகளுக்குள்ள போய் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு நாள் முழுக்க இரவுல அங்க போய் தங்கினதாகவும், அடுத்த நாள் வந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்ததுன்னு கேட்டப்போ உள்ள நடந்தது என்னால வெளியில சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்னு ஒரு பதிலை மட்டும்தான் அவர் சொன்னாரு அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இல்ல அது ஒரு கட்டுக்கதை, அவர் அங்க போகவே இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இந்த பால் பிராண்டன்கிறவர் என்ன பண்றாருன்னா அரசாங்கத்தோட அனுமதி வாங்கி, காவல்துறையுடைய அனுமதி வாங்கி அந்த பிரமிடுக்குள்ள போறாரு. உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க கூட்டிடுவாங்க. ஒரு நாள் முழுக்க அவர் இருக்கணும். அடுத்த நாள் தான் அந்த கதவே திறப்பாங்க. என்ன ஆனாலும் சரி, இதுக்கு வந்து அவர் தைரியமா அவர் வந்து சம்மதிக்கிறாரு. உள்ள போறாரு, கதவை சாத்துறாங்க. அவர் ஒரே ஒரு டார்ச் லைட்டோட துணையோட அவர் உள்ள போறாரு. எங்க பார்த்தாலும் கும்மி இருட்டா இருக்கு, அமானுஷமா இருக்கு. வௌவால்கள் அங்க வந்து போயிட்டு இருக்கு. ஒரு சில இடங்கள்ல அந்த சுரங்கங்களை அவர் தவழ்ந்து தவழ்ந்து உள்ள போக வேண்டியதா இருக்கு அந்த பிரமிடுக்குள்ள. அந்த அறைகள் அவ்வளவு குறுகலான அறைகளா இருக்கு. அதாவது நம்ம மஞ்சுவேல் பாய்ஸ் படத்துல பார்த்தோம் இல்லையா, அந்த குணா குகை, அந்த மாதிரியான அமைப்பு அங்க இருக்கு. அங்க மன்னருடைய உடல் பதப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த முக்கியமான அறைக்கு அவர் போயிடுறாரு. அந்த உடலுக்கு பக்கத்துல அவர் உட்கார்றாரு. அங்க நேரம் ஆக ஆக குளிர் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. சில தீய சக்திகள் அங்க வந்து தோன்றுகிறது, மாய பிம்பங்கள் தோன்றுகிறது. இந்த இடம் இந்த மாதிரிலாம் இருக்கும்னு ஏற்கனவே இவருக்கு அவருடைய நண்பர் ஒருவர் சொல்லி இருந்ததுனால அதற்குரிய பயிற்சிகளையும் அவர் எடுத்திருந்தார். அதனால அது அவரால் சமாளிக்க முடிஞ்சது. அந்த தீய சக்திகள் நடத்திய அந்த எதிர்பாராத அந்த அமானுஷங்கள்ல மனித ரத்தமே உறைந்து போய்விடுமா, அப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் அங்க நடந்திருக்கு. மிகவும் திகிலாக இருந்திருக்கிறது அந்த நிமிடங்கள் எல்லாமே அவருக்கு. நான் சொல்ற வரிகள் எல்லாம் பால் பிராண்டன் சொன்ன வார்த்தைகளை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதையும் தாக்கு பிடித்து கொண்டு அவர் வந்து பயணத்தை தொடர்ந்திருக்கிறாரு. அங்க அகால மரணம் அடைந்த ஒருவருடைய சடலம், பாதியிலேயே உயிர் பிரிந்தது போல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய சடலம், எதெல்லாம் அவர் ஒரு காலத்துல கனவுல பார்த்தாரோ, எதெல்லாம் அவருக்கு முன்னூட்டமா அவருக்கு தெரிந்ததோ அதையெல்லாம் மறுபடியும் அந்த பிரமிடுக்குள்ள வந்து அவர் வந்து பார்க்கிறார். இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஜென்மம் இருக்கு, அதுல நம்ம மறுபடியும் உயிர் பெற்று வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இறந்தவர்களை மட்டும் இல்லாம அவங்களுடைய உடைமைகளையும் சேர்த்தே அந்த இடத்துல வச்சிருந்திருக்காங்க. அதை எல்லாத்தையுமே அவர் வந்து பார்வையிடுறாரு. அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல அவரால் அங்க வந்து இருக்கவே முடியல. அந்த அளவுக்கான ஒரு மன அழுத்தம் அவருக்கு வந்து அங்க ஏற்படுது. அங்க இருக்கக்கூடிய கோயில்கள் போன்ற அமைப்புகளை அவர் அங்க உள்ள பாக்குறாரு. இந்து மதத்தினுடைய வழிபாட்டு தலங்களை போல சில விஷயங்கள் எல்லாம் அங்க அவருக்கு தென்படுவதாக அவர் குறிப்புகள்ல சொல்லியிருக்காரு. அங்க என்ன அவர் உணர்ந்தாருன்னா, அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அதாவது கடவுள் என்பவர் உனக்குள்ளதான் இருக்காரு, மனதுக்குள்ள தொடணும், இது வந்து ஆன்மா இருக்கக்கூடிய இடம், ஆன்மாவினுடைய வாசல் போன்ற பல தத்துவ பிலாசபிகள்லாம்
அவருக்கு அங்க உணர்த்தப்பட்டதாக நம்ம புத்தகங்கள்ல படித்து அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதன் பிறகு கதவு திறக்கப்படுறது, மீண்டும் அவர் வெளியில வர. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.